Hello everyone, welcome to Nether Academy. So, we are going to do something on this industrial management question paper. Okay, so industrial management question paper la எந்த மாதிரி எல்லாம் samples questions இருக்காங்க, எந்த மாடல் எல்லாம் question வருவாங்க அதெல்லாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். I think already நீங்க வந்து யூனிட் 1 industrial management ஓட அந்த ரிவிஷன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒரு வாட்டி பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 100 கொஸ்டின்ஸோட சாம்பிள் கொஸ்டின்ஸோட ஒரு பிடிஎஃப்பும் கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டண்டான ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் யூனிட் 1. சரி, இங்கே டைரக்டாக கொஸ்டின்ஸில் போயிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு யூனிட் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒரு யூனிட் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் ப்ராசஸ் சீக்வன்சிங் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which among the following is correct? Formula to find the economic order quantity. ஸோ உங்களுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்னன்னு தெரியும். ஸோ நான் வந்து அந்த ரிவிஷன் கிளாஸ் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அந்த சப்ஜெக்ட் தான் பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு அந்த காஸ்ட் மினிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் கொடுக்கணும், அதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு ஒரு இக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் அ டைரக்ட் டெஸ்ட் ஆஃப் வெதர் யூ நோ த இக்குவேஷன். உங்களுக்கு வந்து அந்த இக்குவேஷன் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, இல்லைன்னா அந்த இக்குவேஷன் தெரியுதா, அதுதான் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் வில் பி தி ஆன்சர்? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் ரூட் CI by 2AS. CI அதெல்லாம் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. A இஸ் ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் ஆர் டிமாண்ட். S இஸ் ஆர்டரிங் காஸ்ட் பர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான இல்லைன்னா ஒரு ஆர்டருக்கான காஸ்ட். குவான்டிட்டி பர் ஆர்டர் Q. ஓகே, ஒரு ஆர்டரில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்காங்க. இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் I, அந்த இன்வென்ட்ரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் வருவாங்க. தென் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர் யூனிட், அந்த மெட்டீரியல் காஸ்ட் ஒரு யூனிட்டோட மெட்டீரியல் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதா இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வி வில் கோ டு தி ஆன்சர். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இது பண்ணுங்க. த ஆன்சர் இஸ் பாக்ஸ் ரூட் 2AS by CI, which is root 2 into annual demand or annual requirement into ordering cost per unit by C, cost of material per unit into inventory carrying cost. Okay, so next question, கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இணையதள அகாதமியோட மெக்கானிக்கல் சீரீஸ் டெஸ்ட் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இங்கே TNPSC ஒரு லேபிள் கொடுத்துருந்தா, which means you are dealing with the questions which are asked in the previous years. Okay, இதெல்லாம் வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க on different exams. Okay, so second question, find the ordering cost when annual requirement A is 500 units with an ordering cost of ₹2 per unit and quantity per order Q as 100 units. What will you do? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, you just check. ஆனுவல் ரிக்வயர்மெண்ட், யுவர் டிமாண்ட் 500 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வேணும், அதுதான் ஆனுவல் ரிக்வயர்மெண்ட். வித் அன் ஆர்டரிங் காஸ்ட், நீங்கள் ஒரு வாட்டி ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு வேணும்னா அந்த 500 யூனிட்டுமே ஏப்ரல் டு மார்ச் தானே உங்களோட ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த ஏப்ரல் மாதத்தில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ரெண்டு வாட்டி, மீன்ஸ் ஒன் இன் ஏப்ரல், தி அதர் ஒன் இன் அக்டோபர், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, quantity per order is 100 units. ஸோ ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது 100 யூனிட்ஸ். ஸோ 500 குவான்டிட்டி ஒரு வருஷத்துக்கு வேணும்னா நீங்கள் 5 times ஆர்டர் பண்ணணும், கரெக்ட் தானே? ஒரு டோட்டல் டிமாண்ட் 500, உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 500 தான் வேணும். ஸோ நம்ம ரிவிஷன் கிளாஸில் சொல்லியிருந்தோம், அந்த ஆர்டர் நீங்கள் பல்காக கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா மந்த்லி கூட போட்டுக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட காஸ்ட் மினிமைஸ் பண்ணுறது எந்தபடியா அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ டிமாண்ட் வந்து இங்கே 500, ஒரு ஆர்டருக்குள்ள 100 தான் இருக்குது. ஸோ 5 ஆர்டர், 5 orders ஆர் நீடட். ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு ₹2 த காஸ்ட்.
ஸோ 5 வாட்டி ஆர்டர் பண்ணுறதுக்கு ₹10 தான் காஸ்ட். ஓகே ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Shall we go to the third? Okay. So in the time, actually speaking, the exam is around the corner. இதுதானே நம்ம next month we are dealing with the exam. So அதனால maximum questions நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Our academy will help you do it. இந்த மாதிரி questions எல்லாம் நீங்க வீடியோஸ் போடும்போது மறக்காம வாட்ச் பண்ணிடுங்க. கண்டினியூஸாக வீக்லி வீடியோஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் செக் அவர் வீடியோஸ். ஓகே ஸோ next one. When a company meets the following expenses while producing 100 bearings, find the total cost. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் காஸ்ட் தான் பார்க்கணும். கரெக்ட் தானே? டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் தான் உங்களுக்கு பார்ப்போம். டோட்டல் காஸ்ட் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டோட்டல் 100 bearings தான். Number of products 100 or units 100. Fixed cost 5000. Variable cost இது ரெண்டும் தான் முக்கியம். ஆல்ரெடி ரிவிஷன்ல சொல்லியிருந்தேன். I am not repeating that. So total cost equal to fixed cost plus variable cost. So நீங்க வந்து டைரக்டா I think you are all இப்போ சைமல்டேனியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் ஆகிறதுனால நான் டைரக்டாக ஆன்சருக்கு போகும். ஓகே ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். நீங்கள் வந்து அந்த எக்ஸாமோட அந்த 1 minute அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணோம், இல்லை 1.5 minutes அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு வாட் வி கால் அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணும்? ஃபிக்ஸட் காஸ்ட் 5000, வேரியபிள் காஸ்ட் 10. ஸோ 5000 + 10 ஈக்குவல் டு 5010. அப்படி ஆன்சர் பண்ணுவாங்க. பார்த்தா இது இங்கே ஆன்சர் இருக்குது. பட் திஸ் இஸ் ராங். அதனால இதை ட்ரிக்கியாக சொன்னேன். ஓகே என்ன ராங்காக இருக்குங்க? வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் தான் 10. நீங்கள் வந்து 100 bearings இங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ 100 into 10 அதுதான் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட். ஒரு பேரிங் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ₹10, 10 rupees தான் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் அது பார்க்கணும். ஓகே நீங்கள் வந்து மிஸ்லீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு 10 into number of units. 100 bearings. ஒரு பேரிங்க்கு தான் ₹10. 100 bearings நீங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ 10 into 100 1000. ஸோ இங்க 10 இல்ல, இங்க வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டா, அதனால பரவாயில்ல. 5000 பிளஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன கிடைச்சிருக்காங்க? 1000 not 10. So 1000 equal to 6000 தான் correct answer. So the answer is dog. So you don't underestimate the persons who are conducting the exams. Okay, நீங்க வந்து அவர் வந்து நம்ம மிஸ்லீட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபியூஷன் ஆன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ யூ ஹாவ் டு அவுட் ஸ்மார்ட் தம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரிவன் இஸ் ஃபாலோயிங் அஸ். ஓகே the next question is related to break even analysis, an important topic. அது வந்து ரொம்ப important topic. okay break even analysis ரொம்ப important topic. அதெல்லாம் வந்து நம்ம கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த break even analysis. ஸோ பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. In break even analysis, at a break even point, the cost of production is dash to the cost of buying. Can you answer it? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் காஸ்ட் ஆஃப் பையிங்கும் ரெண்டும் என்ன ரிலேஷன்? சேமா இருக்குதா, மோரா இருக்குதா, லெஸ்ஸா இருக்குமா, ஹையா இருக்குமா?
Okay. You will see, I will take the graph. Now the graph எடுத்து காமிச்சிடலாம், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் we have seen in our revision class. நம்ம revision classல ரொம்ப டீட்டெயிலாக நம்ம revision class நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா ஒரு 60-70% கிடைக்கும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸு தான் நீங்கள் போக வேண்டியது. இம்பார்ட்டண்டான எல்லாம் அதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த revision classல. ஓகே, ஸோ make use of it. So இங்க break even point என்ன ஆகும்? இதுதான் total revenue line, இதுதான் total cost line. break even point ரெண்டுமே வந்து same. So at break even point total revenue is equal to total cost of production. Okay, இங்க பார்த்தா இது profit zone தான், இங்க revenue அதிகம், உங்களோட production cost கம்மி. கரெக்ட் தானே? உங்களோட லாஜிக்கலே போட்டு பாருங்க. ரெவென்யூ அதிகம் மீன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகம், காஸ்ட் கம்மி அப்படின்னா ப்ராஃபிட் ஜோன். இங்கே அதுக்கு இன்வர்ஸ், காஸ்ட் அதிகம் ரெவென்யூ கம்மி, ஸோ இட்ஸ் எ லாஸ். ஸோ நம்ம கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் இட் வில் பி சேம். ஆன்சர் இஸ் ஏ, சேம். ஓகே, ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Fifth one, profit made while selling a product is the difference between selling price and. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் மேட் பை செல்லிங் எ ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் டேஷ் இஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னது? மார்க்கெட்டில் உங்களோட ப்ராடக்ட் நான் வந்து வாங்குறாங்க, ஓகே 10 ரூபா ப்ராடக்ட் தான், நான் வந்து 10 ரூபா கடையில் கொடுத்து நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஆனால் உங்களுக்கு காஸ்ட் அந்த 10 ரூபாய் இருக்குமா? இல்லை, காஸ்ட் வந்து 9 ரூபாய் இல்லைன்னா 8 ரூபா தான் இருக்கும். சரி, பிகாஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் அதில் வேணும், அப்போ தான் உங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் ஃபார்வர்டாக கொண்டு போக முடியும். ஸோ செல்லிங் ப்ரைஸும் 4 காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது காஸ்ட்? டோட்டல் காஸ்ட், ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், production cost. Just think for 1 second or 5 seconds, I will say. Okay, the answer is total cost. So what's the difference between all this? This is important. அதனால எல்லா ஆப்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டோட்டல் காஸ்ட், அதுக்கு முன்னாடி ப்ரைம் காஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம். ப்ரைம் காஸ்ட்னா டைரக்ட் காஸ்ட். நீங்கள் சப்போஸ் யூ ஆர் ப்ரொடியூசிங் திஸ் பென், இந்த பென் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பென் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரா மெட்டீரியலோட சார்ஜ், அந்த பென் ப்ரொடியூஸ் பண்ணுற மெஷின் ஆப்ரேட் பண்ணுறவரோட சார்ஜ், டைரக்டாக அந்த பென் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகணவரோட சார்ஜ், டோட்டல், அதுதான் ப்ரைம் காஸ்ட். அப்படின்னா அது இல்லாமல் காஸ்ட் இருக்குதா? ஆமாம், உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், உங்களோட ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், அவர் ஒன்றுமே இந்த பென் ப்ரொடக்ஷனில் டைரக்டாக இன்வால்வ் ஆகலை, ஆனால் ஒரு கம்பெனியோட இன்எவிட்டபிள் ஸ்டாஃப் தான். ஸோ தே ஆர் கால்ட் இன்டைரக்ட் ஸ்டாஃப் ஆர் இன்டைரக்ட் காஸ்ட். அவரோட காஸ்ட் எல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட்னா அந்த இன்டைரக்ட் காஸ்ட்ல ஆட் ஆகும். ஓகே, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் சார்ஜஸ் அது மேலே போடுறாங்க அதெல்லாம் ஃபேக்ட்ரி காஸ்ட்குள்ளே வந்துடும். தென் வாட் இஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்? total cost. Total cost means in the factory cost, production cost அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ காஸ்ட் நீங்கள் இது பண்ணியிருக்காங்க, இது இந்த டோட்டல் காஸ்ட் தான் முக்கியம். ஃபேக்ட்ரி காஸ்ட்டும் டோட்டல் காஸ்ட்டும் என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே ஃபேக்ட்ரிக்கு வெளியே வந்தாலும் அது அட்வர்டைஸ் பண்ணணும், அதுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது, உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணால் தான் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து அந்த பென் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபீஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் வெளியே அது நம்ம சேல்ஸ் பர்சனல், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் செலவு வந்துடுச்சு. அதை ஆட் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அதுவும் மேலே தான் நீங்கள் ப்ராஃபிட் போடணும். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் வில் கிவ் யூ, சாரி செல்லிங் ப்ரைஸ், டோட்டல் காஸ்ட்
plus profit will give you selling price. Okay, and profit na selling price minus total cost. So answer is A. Very important concept. Economics wise இது ரொம்ப important concept. Then sixth one, readability issues இருக்காதுன்னு நினைக்கிறேன். In a company, cost is the dash made during manufacturing and sales of product. ஒரு கம்பெனியில் காஸ்ட்னு நீங்க சொல்றது என்னது? காஸ்ட் மீன்ஸ் உங்களோட எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ டைரக்ட் ஆன்சர் expenditure. Okay, it's not profit, it's not loss, it's not income, it's expenditure. Cost na it is expenditure. Okay, next one, the mechanism involved in positive motivation. உங்களுக்கு தெரியும் ரெண்டு விதமான மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க அந்த ஆன்சர், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, ஐ ஷுட் கிவ் யூ டைம். ஓகே, வில் see மோட்டிவேஷன் ரெண்டு விதமாக இருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே, ஸோ மோட்டிவேஷன் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் டேர்ம் தானே, அப்போ எப்படி நெகட்டிவ் சொல்லுவாங்க? நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலைன்னா உங்களோட சேலரி கட் ஆகும்னு பயந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உங்களை ஒர்க் பண்ண வைக்கிறது ஒரு பயம் மாதிரி, ஒரு நெகட்டிவ் ஆனால் ஒரு ஃபேக்டர், அதுதான் நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஸோ பயத்தினால நீங்கள் வேலை பண்ணுறாலும் அது மோட்டிவேஷன் தான், ஆனால் நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஆனால் உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட க்ரோத், உங்களோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கூட இன்க்ளூடாக நீங்கள் ஒர்க் பண்ணினா இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் மோட்டிவேஷன். ஸோ பாசிட்டிவ் மோட்டிவேஷன் மீன்ஸ் புஷ் ஆர் புல். இது ரெண்டும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் ரெலவென்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் A and B. Is it push or pull? You just think logically. Pull. Because pulling means what? Attraction. And the work order, because you are attracted to do that. You are very loving to do that job. பண்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால the work is pulling you. ஆனால் நெகட்டிவ் மோட்டிவேஷன் புஷ் மெக்கானிசம். புஷ்னா that பயம் is pushing you to do that. நீங்க போய் பண்ணுங்க அந்த மாதிரி புஷ் பண்றாங்க. அதுதான் மீனிங். எல்லாமே லாஜிக்கல் தான். ஓகே, ஸோ இங்க ஆன்சர் புல் மெக்கானிசம். நெக்ஸ்ட், according to McGregor's X theory, a man was McGregorோட X and Y theories அந்த டாபிக்ல வரதா. அப்போ McGregor தியரி படி X தியரினா ஒரு ஒர்க்கர் இஸ் டேஷ் அட் ஒர்க். அவர் ஒப்டிமிஸ்டிக்காக இருக்குமா, அவர் பெசிமிஸ்டிக்காக இருக்குமா, அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்குமா, அவர் குட்டாக இருக்குமா, அதுதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அண்ட் ஒய் தியரிஸ் ஆர் தேர். எக்ஸ்னா நீங்கள் அசியூம் பண்ணுறது என்னங்க, ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீங்கள் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா தான் அவர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ் தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேசிக்கலி ஸ்பீக்கிங். ஒய் தியரின்னு என்னது, அவர் ஒர்க் பண்ணுறது அவரோட செல்ஃப் ட்ரைவ் ஆகுதுனால, மீன்ஸ் அவர் அந்த ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதனால ஒய் தியரி நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண தேவையில்லை. இட்ஸ் அன் ஒப்டிமிஸ்டிக். அவர் ஒர்க் பண்ணும். ஐ ஆம் ஒப்டிமிஸ்டிக், மை ஒர்க்கர்ஸ் வில் ஒர்க் பிகாஸ் தே லவ் தேர் ஜாப். ஆனால் எக்ஸ் தியரியில் நான் பெசிமிஸ்டிக்காக இருக்காங்க. பெசிமிஸ்டிக்னா என்னது, நெகட்டிவாக இருக்காங்க. என்னோட ஒர்க்கர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போய் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா தான் அவர் பண்ணும். அதுதான் பெசிமிஸ்டிக். ஸோ எக்ஸ் தியரி பெசிமிஸ்டிக், ஒய் தியரி ஒப்டிமிஸ்டிக். ஓகே, ஸோ ரெண்டு கொஸ்டின் அங்கே என்ன ஆயிடுச்சு. நவ் டோட்டல் இன்வென்ட்ரி, இது கொஸ்டின் பேப்பரில் ஒரு மிஸ்டேக் தான். டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் இஸ் தி சம்மேஷன் ஆஃப். இன்வென்ட்ரின்னு என்னது, உங்களோட மெட்டீரியல். மெட்டீரியல் என்னது, நீங்கள் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், உங்களோட மெஷின்ஸ் எல்லாமே இன்வென்ட்ரியில் வருவாங்க. ப்ரூம் அது வரைக்கும் வருவாங்க, எல்லாமே இன்வென்ட்ரி. ஓகே, ஸோ டோட்டல் இன்வென்ட்ரினா எந்த இக்குவேஷன்? ஐ திங்க் நவ் இட்ஸ் விசிபிள். எந்த இக்குவேஷன் வரும்? The answer is box. Inventory carrying cost plus ordering cost. Total inventory cost. Inventory நீங்க மேனேஜ் பண்றதுக்கு எவ்வளவு உங்களுக்கு செலவு வருவாங்க, அதுதான் அது
ஈக்குவல் டு இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளத்தில் சொல்லியிருந்தேன். ஆர்டரிங் காஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ, சப்போஸ் நீங்கள் என்ஜின் மேனுஃபேக்சரிங், ஸோ அதோட போல்ஸ் பிஸ்டன்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது உங்களுக்கு. ஏன் ஆர்டர் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆகுது? ஃபோனில் அப்படியே கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தா போதுமே. இல்லை, கம்பெனிஸ்ல எல்லாம் அதுக்கு ஒரு செப்பரேட் விங் இருக்கும். எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்கணும், எல்லாமே ஆடிட்டிங், இட்ஸ் எவ்ரி திங் இஸ் அண்டர் ஆடிட் கண்ட்ரோல். ஓகே, அதனால எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டாஃப் இருக்கணும், பில்டிங் செட்டப் இருக்கணும், பிரிண்டிங் மிஷின்ஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய வரும். அதனால அது ஆர்டரிங் காஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, ப்ளஸ் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் என்னது? நீங்கள் அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. நீங்கள் பிஸ்டன் ஒரு 1000 பிஸ்டன் வாங்கியிருக்காங்க, இந்த வருஷம் உங்களுக்கு 1000 பிஸ்டன் தேவைப்படும். ஸோ 1000 பிஸ்டன் நீங்கள் வாங்கியிருக்காங்க. அந்த 1000 பிஸ்டன் எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு கோடவுன் வேணும், அதுக்கு ஒரு லாக் வேணும், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், அதுக்கு ஃபயர் இல்லாமல் பார்க்குறதுக்கு அந்த ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அதுக்குள்ள மெட்டீரியல் மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்க்லிஃப்ட்ஸ் வேணும், அங்கே மூவ் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வேணும். ஸோ எல்லாம் சேர்ந்து இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். கேரி பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி உங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் கூட சொல்லுவாங்க. ஓகே, இன்வென்ட்ரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கேரி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அது சாரி அதோட ரெண்டோட சம்மு தான் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். ஓகே, I think we can move to the next question. In ABC analysis, A items are classified as. ABC analysis அந்த டூல்ல A ன்னு சொன்னா எந்த கேட்டகரியில் வரன ஐட்டம்ஸ்? நில் வேல்யூ ஐட்டம்ஸா, லோ வேல்யூ ஐட்டம்ஸா, மீடியம் வேல்யூ ஐட்டம்ஸா, ஹை வேல்யூ ஐட்டம்ஸா? உங்களுக்கு தெரியும் அந்த இன்வென்ட்ரி, நம்ம இன்வென்ட்ரி ஸ்டாக் இன்வென்ட்ரி, ஸ்டாக்கு நான் ஸ்டாக் அந்த ரெண்டு விதமாக இருக்காங்க. ஸ்டாக்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஸ்டாக் ஐட்டம்ஸ். நான் ஸ்டாக்னா பிளான் பண்ண முடியாது, எப்போ வேணாலும் வரலாம். ஓகே, அதுதான் நான் ஸ்டாக். சரி, இது ஸ்டாக் ஐட்டம்ஸோட கிளாசிஃபிகேஷன் தான் ஏபிசி இன்வென்ட்ரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹை வேல்யூட் ஐட்டம்ஸ் அது நம்பரில் லெஸ்ஸாக இருக்கும். பினா மீடியம் வேல்யூட் ஐட்டம்ஸ், நம்பர் மீடியமாக இருக்கும். சினா லோ வேல்யூட் ஐட்டம்ஸ், ஆனால் அதோட நம்பர் பெருசாக இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு என்ஜின் அசம்பிளி, அதுக்குள்ள ஒரு 400 போல்ட்ஸ் இருக்குன்னு நினச்சிருக்கோம். 400 போல்ட்டுக்கு ஒரு 1000 rupees வருதுன்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு 1.5 lakhs வரும். விச் மீன்ஸ் கிராங்க் ஷாஃப்ட் ஒன் நம்பர் தான், ஆனால் ஹை வேல்யூ, ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஏ. போல்ட் வந்து 400 தான், ஆனால் லோ வேல்யூ, ஸோ இட் வில் கம் இன் சி. இன்டர்மீடியேட் வந்து பியில் வரும். ஓகே, டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும், அந்த ரிவிஷன் கிளாஸில் பார்த்துருங்க. ஸோ high valued items, A items na high valued items. Okay, next, which ISO stands for quality management and quality system elements? இந்த ISO நீங்க ஒரு what we call கனெக்ட் பண்ணி தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, ஐ வில் டெல் யூ எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லிடலாம். ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சிஸ்டம் எலிமெண்ட்ஸ் ஃபார் சர்வீசஸ் ஸ்டாண்டர்ட். ISO சர்வீசஸ் ஸ்டாண்டர்டுக்கு எந்த ISO இங்கே வருவாங்க? The answer is 9004. ஆனால் பாக்கி மூணுமே என்னது? We will see. ஓகே, இந்த டாக்குமெண்ட் வந்து அந்த ரிவிஷன் கிளாஸுக்காக நம்ம பார்த்தது தான், சேம் டாக்குமெண்ட் தான். We will see the ISO. Yes. ஸோ உங்களுக்கு 1, 2, 3, 4 இப்போ வந்து 9004 5 விதமான ISO நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, மெயினாக ISO 9000 என்னது? எப்போதுமே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் எதுக்கு நடக்கிறாங்க? உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான். கஸ்டமர் இஸ் த கிங், தெரியுமே. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. பென் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த பாட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த மொபைல் ஃபோன்ஸ், எவ்ரி திங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்ஸிமம் கொடுக்கணும், அதுக்கு தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் ப்ராமிஸ் இல்லைன்னா கொடுக்கணும், அதுதான் 9000. ஓகே, ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பைரி டேட் இதாகக்கூடாது, பேக்கிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதுக்குள்ளே எந்த மெட்டீரியல் ஆனாலும் அந்த மெட்டீரியலோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் கீப் பண்ணியிருக்கணும், எல்லாமே சேர்த்து 9000.
கஸ்டமருக்கு அந்த மெட்டீரியல் ரீச் ஆகும்போது என்ன எல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் இருக்கணும் 9000. நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஐட்டம் கொடுக்கறதுக்கு உங்களோட கம்பெனிக்குள்ள என்ன எல்லாம் ஸ்டாண்டர்ட் கீப் பண்ணணும் 9001. எல்லாமே ரிலேட்டட். ஓகே, கஸ்டமருக்கு போகும்போது எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கீப் பண்ணணும் 9000. அதுக்காக நீங்க கம்பெனிக்குள்ள என்னெல்லாம் மெஷின்ஸ் எல்லாம் கிளீன், கேலிப்ரேட்டட், மெயின்டைன்டு, எல்லாமே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ட்ரெயின்டு, அதெல்லாம் இங்கே ஆர்கனைசேஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்களோட கம்பெனியில் என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் 9002 உங்களோட கம்பெனி இன்ஸ்டால் அண்ட் ப்ரொடக்ஷன் அது பண்ணும்போது என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ். 9003 நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மெத்தட்ஸோட குவாலிட்டியோட குவாலிட்டின்னு சொல்லிடலாம். டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணுறது உங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ் ஒரு டெஸ்டிங் மெத்தட்ஸை எப்படி குவாலிட்டியாக பண்ணிக்கலாம், குவாலிட்டி ப்ராசஸோட குவாலிட்டி, அதுதான் 9003. 9004 வந்து சர்வீசஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இது ஒரு நீங்கள் இது யூ ஷுட் நாட் ஃபார்கெட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, அதனால் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட், த மோட்டிவேஷனல் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹைஜீன் தியரி. ஸோ மோட்டிவேஷன் ஒரு டாப்பிக்கில் வர கொஸ்டின் தான். நீங்கள் இது செக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் நம்ம கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அந்த சைடில் டிஎன்பிஎஸ்சின்னு இருந்தால் இட்ஸ் எ ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், இல்லைனா இட்ஸ் யூ பிளாங்க், அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி. த மோட்டிவேஷன் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹைஜீன் தியரி. ஸோ ஹைஜீன் தியரின்னு என்னது? ஹைஜீன் தியரி ஒரு 2 ஆஸ்பெக்ட் தியரி. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? சேலரி, செக்யூரிட்டி, ஸ்டேட்டஸ், ஆல். ஓகே, ஸோ ஹைஜீன் தியரின்னு என்னது? ஹைஜீன் தியரினா 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்காங்க, மோட்டிவேட்டர்ஸ் அண்ட் ஹைஜீன். மோட்டிவேட்டர்ஸ்னா உங்களோட அச்சீவ்மெண்ட், உங்களோட பர்சனல் டிசைர் டு அச்சீவ் சம்திங், அந்த மாதிரி இருக்குன்னா ஃபேக்டர்ஸ் எல்லாம் மோட்டிவேட்டர்ஸ். சேலரி. ஓகே, ஹைஜீன். ஹைஜீன் என்னது? ஹைஜீன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்தோட நேச்சர். கொலீக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், கோஆப்ரேட்டிவ், ஃப்ரெண்ட்லி. ஆஃபீஸ் வந்து வெரி சிஸ்டமேட்டிக்லி அரேஞ்ச்ட். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் அங்கே இருக்காங்க. தோஸ் ஆர் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். அண்ட் மோட்டிவேட்டர்ஸ்னா என்னது? சேலரி, உங்களோட அச்சீவ்மெண்ட், இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வந்து இதில் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆல். எல்லாமே மோட்டிவேட்டர்ஸில் வரணும் தான். ஓகே, நவ் Pareto principle, advocates. Pareto principle என்னது? இங்க ஒரு ரூல் எல்லாம் சொல்லியிருக்காங்க, 60-40-20-80, 80-20, 40-60. ஸோ ஏபிசி அனாலிசிஸ் தான் இந்த ரூல் அப்ளை பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் ஏபிசி அனாலிசிஸ். இதில் என்ன சொல்றாங்க? ஆன்சர் இஸ் 80-20. 80% of your cost are coming from 20% of the items. முன்னாடி அந்த என்ஜின் கிராங்க் ஷாஃப்டோட இது சொன்னபடியா என்ஜினோட 80% காஸ்ட் வந்து கிராங்க் ஷாஃப்ட் நினச்சிருவோம். அது வந்து 20% மட்டும் இருக்குன்னா குவான்டிட்டி தான். ஓகே, ஆப்போசிட்டும் கூட வேணாம் இதாക്കാം. 80% of the items cost only 20% of the cost. Okay, so first சொன்னதா correct definition 80-20. 80% of your total cost is coming from only 20% of your items. Okay, அதுதான் Pareto principle. Then 14th one, what is the total cost in break-even analysis? Break-even already we have seen. Break-even analysis ல பார்த்திருந்த fixed cost plus variable cost is the answer. 14C. Okay, fixed cost plus variable cost is the total cost oda equation. Now 15th one, machines or equipments losing their value because of its usage. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த மெஷினோட வேல்யூ கம்மியாகுது. உங்களுக்கு தெரியும், ஒரு மெஷின் வந்து நீங்கள் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் வேல்யூ கம்மி தான் நீங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? உங்களுக்கு பைக்கு, சைக்கிள் எல்லாம் வாங்கும்போது பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? வேர் அண்ட் டயர்.
ஒரு வாட் வி கால் ஒரு மெஷின் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேர் அண்ட் டயர் ஆகும், முதல்ல இருந்த மாதிரி ஆகாது, எப்போதுமே அப்படிதான். ஸோ மெஷின்ஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் லூசிங் தேர் வேல்யூ பிகாஸ் ஆஃப் யூஸ் யூசேஜ். யூஸ் பண்ணுறதுனால வேல்யூ கம்மியாகுது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? வேர் அண்ட் டியர். ஓகே, வெரி லாஜிக்கல் ஆன்சரிங். 16th one. Which one of the following is not a depreciation method? ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் ஒரு வாட்டி கூட பாருங்கள். அந்த டிப்ரிசியேஷன் போர்ஷன் நல்லா மெமரைஸ் இல்லைன்னா நல்லா லேர்ன் பண்ணிட்டு தரோவா லேர்ன் பண்ணிடுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a depreciation method? அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன எப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இஸ் a depreciation method or depreciation calculation method. Then straight line method, it's a depreciation calculation method. Diminishing value method, option D, அதுமே வந்து depreciation calculation method தான். Ranking method is not a depreciation calculation method. Ranking method is nothing but job evaluation technique. நீங்க jobs rank பண்ணிட்டு அதுக்கு பேஸ் ஆன salary fix பண்றாங்க, அதுதான் ranking method. Okay, it's a qualitative method of job evaluation. Just go and visit our revision class. Okay, next one. In straight line method of depreciation, the amount is calculated once in. இதுவும் அந்த கிளாஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது. ஐ எம் நாட் ரிப்பீட்டிங் அகெயின் பிகாஸ் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க, உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் டிப்ரிசியேஷன் இஸ் த அமௌண்ட் கால்குலேட்டட் ஒன்ஸ் இன். ஸ்ட்ரைட் லைனில் இயர்லி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 17 இஸ் இயர்லி. டி டாக். 18th question. Fixing of selling price ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களோட டோட்டல் காஸ்டோட கூட ப்ராஃபிட், ஆக்சுவலி ப்ராஃபிட் தான் இங்கே வருவாங்க. சம்டைம்ஸ் லாஸ் ஆனாலும் செல் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க நீங்கள், அந்த டைம்ல லாஸ் வரும். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் லாஸ். ஸோ ஆன்சர் இஸ் பாக்ஸ். ஓகே, இந்த லாஜிக் அந்த கொஸ்டின்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதனால ரிப்பீட் பண்ணல. தென் ப்ரொசீஜர் ஃபார் ரேங்கிங் ஜாப்ஸ். அந்த ஜாப் இவாலுவேஷன் டெக்னிக்கில் ரேங்கிங் டைப், ரேங்கிங் மெத்தடில் நீங்கள் ரேங்க் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க? பை ரேண்டம் த ஜாப்ஸ் ஆர் இவாலுவேட்டட். நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு ஜாப் எடுத்து இவாலுவேட் பண்ணுறாங்க, நோ, ஷுட் நாட் பி. ஸோ அது இல்லை. நோ கமிட்டி இஸ் ஃபார்ம்ட். யார் ஒரு வாட் வி கால் ஒரு காமன் உங்களோட இடையில ஒரு கமிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணி அவர் தான் ஜாப் இவாலுவேட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ராங். நோ ப்ரொசீஜர் இஸ் ஃபாலோட். இட்ஸ் ராங் பிகாஸ் எ ப்ரொசீஜர் இஸ் ஃபாலோட். நீங்கள் வந்து எல்லா ஜாபுமே எடுத்து அதோட என்வரன்மெண்டல் கண்டிஷன்ஸ், அதோட டிஃபிகல்ட்டி லெவல், ஸ்கில் எல்லாமே பார்த்து தான் நீங்கள் ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ரொசீஜர் இஸ் ஃபாலோட், தட் இஸ் ராங். Ranking is done independently by committee members. ரைட். இந்த மாதிரி ஜாப்ஸ் இவாலுவேட் பண்ணும்போது ஒர்க்கர்ஸுக்கு இடையில நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒர்க்கர்ஸ் பிட்வீன் இல்லை, வித் மேனேஜர். நீங்கள் எப்படி அந்த ஜாப் வந்து டிஃபிகல்ட்டாக சொல்கிறாங்க, அப்போ நம்ம ஜாப் டிஃபிகல்ட் இல்லையா, நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் பாயிண்ட் கம்மி தான் கொடுத்துருக்காங்க, அப்படியெல்லாம் டிஸ்கஷன்ஸ் வரும். ஸோ அதனால இண்டிபெண்ட்டாக ஒரு கமிட்டி, எல்லாருக்கும் கான்சென்சஸ் இருக்குன்னா ஒரு கமிட்டி யூஸ் பண்ணி தான் அந்த ரேங்கிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டாக். இதில் எது ரைட் அதுதான் கேட்குறாங்க. ஸோ ரேங்கிங் ஜாப்ஸ் இஸ் டன் பை கமிட்டி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the sales revenue is more than total cost, then break even analysis shows. அந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். சேல்ஸ் ரெவன்யூ இஸ் மோர், வெரி சிம்பிள், இந்த கிராஃப் ஒன்றும் தேவையில்லை. ரெவன்யூன்னு என்னது? உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகம் தேன் டோட்டல் காஸ்ட். உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ வந்தாச்சு, அதுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் எ கேஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, 20B. ஓகே, ஸோ ஒரு ரவுண்ட் ஃபிகரில் வச்சு நிறுத்திடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம ஆல்ரெடி 100 கொஸ்டின்ஸோட ஒரு செஷன்
மீன்ஸ் அது ஷேர் பண்ணியிருந்த ஒரு PDF அது வந்து யூஸ் பண்ணிடுங்க. கீ எல்லாம் அதில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண அதுக்குள்ளேருந்து பிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான். செப்பரேட் கொஸ்டின்ஸ் இருக்காங்க, நான் மெஜாரிட்டி அந்த கொஸ்டின்ஸில் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம ரிவிஷன் கிளாஸ் பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுற எந்த பாயிண்ட்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஆனால் வித்தின் 1 ஹவரில் மேக்ஸிமம் பாசிபிள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரெடி பண்ணிட்டு தான் போட்டிருக்காங்க. அதனால் ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த எஃபர்ட் எல்லாம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்க. யூ ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹார்ட். ஓகே, அதில் எந்த காம்ப்ரமைஸுமே வேணாம். மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க். ஓகே, எல்லாருக்கும் நெக்ஸ்ட் ஒரு செஷனில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஓகே, எல்லாருக்கும் இட்ஸ் டைம் ஃபார் வைண்ட் அப். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.